வணக்கம். சித்திரை, ரோகிணி, திருவோதிரை நட்சத்திரத்தை சார்ந்த ரிஷபராசினியர்கள் நிறைய பேர்கள் நான் சொல்லி ஜெயிப்பேன், ஒரு காரியத்தை எடுத்தால் கரெக்டாக முடிப்பேன். ஆனால் இப்போ சொல்லாமலேயே தோற்று கொண்டிருக்கேன். கிரகங்கள் தோல்வி எப்படி வருதுன்னு சொல்ல மாட்டேங்குது, ஆனால் நான் தோற்றுண்டே இருக்கேன் அப்படின்னு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா ஈகோவால் பல குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனைகள். தடுக்க என்ன வழி? இன்னொன்று, ஒரு குழப்பமான சூழ்நிலை. மனிதன் எந்த ராசியாக இருந்தாலும், ரிஷபராசி, கார்த்திகை, ரோகிணி, திருவோதிரை இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உண்மையான நேர்மையான உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நண்பர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனம் தெளிவு வரும். சந்தோஷம் தரக்கூடிய நண்பர்களையும், ஒரு இடத்துக்கு போனால் சந்தோஷம் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். எனக்கு கோயிலுக்கு போனால் சந்தோஷம், எனக்கு பீச்சுக்கு போனால் சந்தோஷம், சினிமாவுக்கு போனால் சந்தோஷம், இல்லை நல்ல உண்மையான உறவுக்காரர்களிடம் சென்றால் சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றம், நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தவறான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்த்துவிட்டு நீங்கள் சென்ற இடம் அங்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும் பொழுது உங்கள் மனம் மாறும். தெளிவான யுத்தியை கையாண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். பராபவ வருடம், சித்திரை மாதம், ரேவதி நட்சத்திரம், திரையோதசி திதி, அமிர்த யோகம். சிம்ம ராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக இருங்கள். அவங்களுக்கு சந்திராஷ்டமோ, அதனால் பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது நல்லது. இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானும் குரு பகவானும் 2 குருமார்கள், 2 சுப கிரகங்கள் தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ஒருத்தர்கிட்ட கொடுத்து பணத்தை மாட்டின்னு இருக்கோம், திரும்பி வருமானா திரும்பி வரும். இந்த சமயத்தில் வரும். வேலை கிடைக்கும். கடன் விலகத்துக்கு உண்டான சூழ்நிலைகள், அதிகப்படியான வருமானங்கள். கடன் உடனே மாறிடாது. அதிகப்படியான வருமானங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெரிய கடனை அடைச்சிடலாம். அது போன்ற சூழல் உருவாகும். அடுத்து 3ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் ராசிக்கு சந்திரன் அதிபதி சனியோடு சேர்ந்து உள்ளார். அப்பா மகள் இருந்தால் கொஞ்சம், அதாவது நல்ல சுபமான வார்த்தைகளை பேசுங்கள், நிறைய நன்மைகள் ஏற்படும். 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சனி பகவானும் எந்த கிரகங்கள் வந்தாலும் அது நன்மையை செய்யும். நன்மையை செய்யக்கூடிய நேரம். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். சுகாதிபதி உச்சம் பெற்று உள்ளார். தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு, சம்பள உயர்வு ஒரு சிலர்களுக்கு, வீடு கட்டும் நிலை ஒரு சிலருக்கு, அல்லது பிரிந்த கணவன் மனைவி ஒரு சிலர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். நல்ல நேரம் இந்த நேரம், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியில் புதன் மாணவ மாணவிகளுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்திருப்பதால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். உங்கள் ராசியில் கிடைத்துள்ளார் புதன் பகவான். இந்த புதன் பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன்கிழமை என்று பச்சை பயிறு, பச்சை வஸ்திரம். பச்சை பயிறு ஏன் கேட்டிங்கன்னா, நவதானியங்களில் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு. அதை வைத்து வழிபடுங்கள். அடுத்து பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட்டால் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும், வெற்றிகள் உண்டாகும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் செய்பவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் கண் தெரியாமல் போவார்கள். தயவுசெய்து, அதாவது நிறைய வீட்டில் ஈகோ தான் பிரச்சனையாக இருந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு ஓடி இருக்கும்போது உங்களுடைய வெற்றியை நீங்கள் அடைய முடியாது. காரணம், உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் ஈகோவிலே இருக்கும். இப்படி பேசிட்டாலே மனைவி, இப்படி பேசிட்டாரே கணவர் அப்படின்ற ஒரு கோபத்திலேயே அதே சிந்தனையில் இருக்கும்போது வெற்றியின் மீது உங்கள் சிந்தனை செல்ல இயலாது. ஆகையால்
சுக்கிரனை வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிர பகவானை வழிபடுங்கள். தெளிவு உண்டாகும். கணவனை நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன். கணவனை மதியுங்க, மனைவிக்கு மரியாதை கொடுங்க, ஒரு நன்றிகள் சொல்லிக் கொள்ளுங்கள், அதிகப்படியான நன்றிகளை சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு தோசை எடுத்து வந்து டிஃபன் கொடுத்தாங்கன்னா மனைவிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு உள்ள சமையல் ரூம்னா நெருப்பு மேலே உட்காந்து நெருப்புக்கிட்ட உட்காந்துட்டு சம்பாரித்து சரி மன்னிக்கோங்க, நெருப்புக்கிட்ட உட்கார்ந்து அந்த தோசை சுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய வெயிலில் வந்து ஏசியில் இருக்கவங்க சுட்டு வரும் பொழுது நீங்கள் சொல்கிறக்கூடிய வார்த்தைகள் அவங்கள வந்து சில்லுன்னு ஆக்கும். அந்த சில்ன்ற வார்த்தை வந்து பல குடும்பங்களில் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை எதிரியாக நினைக்காதீர்கள். அவர்களிடம் ஈகோவை காட்டாதீர்கள். நல்ல நண்பர்களிடம் ஈகோ காட்டாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல ஈகோ காட்டாதீங்க. அவர் என்னப்பா அவர் நல்ல மனுஷன்பா, அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க எப்படி இருந்தாலும் ரொம்ப அடுத்தவங்களை மதிப்பாங்க, அடுத்தவங்ககிட்ட அப்படியே கொலட்டா போயிடுவாங்க, ரொம்ப அவங்கக்கிட்ட பேசினாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அப்படி ஒன்ற நிலையில் உங்களை நீங்களே சுயமாகவே மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மளை செதுக்கிக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோபத்தையும் சில ஈகோவையும் விட்டு கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிறைய நன்மைகள். 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருவார். 2028 வரைக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுக்க? சனி பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். அதாவது மெல்ல மெல்ல கொடுப்பார், உடனே மாற்றத்தை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நீங்கள் என்ன லக்னம், உங்கள் லக்னத்துக்கு உண்டான தெய்வம் எது, உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியான நட்பு நட்சத்திரத்தை அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுவது, இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஜோதிடத்தில் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லணுன்னா டைம் பத்தாது. நான் கற்றுக்கிட்டதே ஒரு 1% கூட கிடையாது. ஒரு மனிதன் சிறந்த ஜோதிடராக ஆக வேண்டும் என்றால் 7 தலைமுறை வேண்டும். அப்படி அந்த வானத்தில் 9 கிரகங்கள் அத்தனை ரகசியங்களை வைத்துள்ளது. அதனால் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது. என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்மை உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் கலையை ரசிக்கக்கூடியவர்கள், நிறைய அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நான் கண்கூடாக என்னுடைய பழகிய நண்பர்களிடம் நான் அறிந்தது, என்னிடம் ஜாதகத்தை பார்க்க வருபவர்களிடம் நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, நம்ம பேசுறது முன்னாடியே அவங்க வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளை அப்படியே தடுத்துட்டு அவங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க. அப்போ தான் கோபம் வரும் குடும்பத்தில். ஆனால் அவங்க இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியம் புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார், வெற்றிகளை கொடுக்க போகிறார். ரிஷபராசினியர்கள் மரகத பச்சை அணிவது, எம்ரால்ட் ஸ்டோன் அணியிறது, ஏன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குழந்தை பாக்கியம், நல்ல மனைவி, நல்ல கணவன், இதை அனைத்தையும் கொடுப்பவர் புதன் பகவான். அந்த புதன் பகவானுக்குரிய ரத்தினம் மரகத பச்சை. அந்த மரகத பச்சையோடு வைரத்தை வச்சு, ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர், உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உண்டான மரகத பச்சையையும் வைரத்தையும் இணைத்து ஒரு மோதிரமாக அணிந்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும். நான் சொன்னேன்னு சொல்லி போய் கடன் வாங்கிலாம் செய்யாதீங்க. அதுக்குண்டான தெய்வத்தை வழிபட்டாலே அந்த ரத்தின கற்களை அணிவதற்கு அணிந்தால் என்ன நன்மை நடக்குமோ அதை விட 100 நன்மை உண்டாகும். ரிஷபராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியத்துக்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள், ஆரோக்கியம் விலகும். அடுத்தவர் பஞ்சாயத்தில் போகாதீர்கள், அது உங்களுக்கு கெட்ட பெயரை கொடுக்கும். ஒவ்வொரு திசை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, யோகமாக இருக்கீங்களான்றதை காட்டும். இப்போது இது வந்து பொது பலன்கள் மட்டுமே. இதில் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ பார்த்து அந்த தெய்வத்தை வழிபடுங்க, வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் உண்டாகும். ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும், தீர்க்க ஆயுளும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறப்போடு வாழ எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி, வணக்கம்.